வணக்கம். இன்றைய செய்திகளின் தொகுப்பு. கொரோனா பெருந்தொற்றுக்கு பின் இளையோர் மத்தியில் அதிகரித்து வரும் மாரடைப்பு குறித்து ஆராய்ச்சி தீவிரம். விரைவில் ஆராய்ச்சி குறித்தான விவரங்கள் புத்தகமாக வெளியிடப்படும். அமைச்சர் மாசு. நாமக்கல் மாவட்டத்தில் பரமத்தி அரிமா சங்கம், NSS, NCC மாணவர்கள், பேரூராட்சி தூய்மை பணியாளர்கள் இணைந்து காவிரி ஆற்றில் 2 டன்னுக்கு மேற்பட்ட குப்பைகளை அகற்றி சுத்தம் செய்தனர். ஈரோடு மேற்கு மாவட்டம் கோபி மத்தியம் ஒன்றியம் பாரியூர் வெள்ளாளபாளையம் உள்ள மடக்கோவிலில் திருஞான சம்பந்தர் திருமண நிகழ்வில் பங்கேற்று தரிசனம் மற்றும் மாநாட்டு அழைப்புதலை வழங்கினார் மாவட்ட செயலாளர் NS சிவராஜ் அவர்கள். சென்னை ஆழ்வார் திருநகர் காமராஜர் சாலையில் EVA காஸ்மோ லேசர் கிளினிக் திறப்பு விழாவில் சிறப்பு விருந்தினராக KMDK பொதுச் செயலாளர் ER ஈஸ்வரன் MLA அவர்கள் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி திறந்து வைத்தார். KMDK மாநில இளைஞரணி துணை செயலாளராக பொறுப்பேற்றுக் கொண்ட J. கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கு பாராட்டு விழா மாவட்ட செயலாளர் KR வேலு அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. தர்மபுரி மாவட்டம் அரூர் கொங்கு திருமண மண்டபத்தில் நடைபெற்ற தர்மபுரி மற்றும் கிருஷ்ணகிரி ஒருங்கிணைந்த நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் KMDK பொதுச் செயலாளர் ER ஈஸ்வரன் MLA அவர்கள் கலந்து கொண்டு கொங்கு மண்டல எழுச்சி மாநாடு சம்பந்தமாக கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டனர். மக்களவை தேர்தல் தொகுதி பங்கீடு குறித்து திமுக சார்பில் அமைக்கப்பட்டுள்ள TR பாலு தலைமையிலான குழு காங்கிரஸ் கமிட்டி குழுவுடன் ஜனவரி 28ஆம் தேதி பேச்சுவார்த்தை. கூட்டணி கட்சிகளில் முதற்கட்டமாக காங்கிரசுடன் பேச்சுவார்த்தை துவங்குகிறது திமுக. கிளாம்பாக்கத்திலிருந்து ஆம்னி பேருந்துகளை இயக்க முடியாது, கோயம்பேட்டில் இருந்துதான் இயக்குவோம் என ஆம்னி பேருந்து உரிமையாளர் சங்கம் திட்டவட்டம். இன்றிரவு 7 மணிக்கு மேல் சென்னை நகருக்குள் ஆம்னி பேருந்துகளை இயக்கக்கூடாது என அரசு எச்சரிக்கை விடுத்திருந்தது. சிறந்த படம், சிறந்த இயக்குனர் உள்ளிட்ட 13 பிரிவுகளின் கீழ் ஆஸ்கர் விருதுக்காக அதிகம் பரிந்துரைக்கப்பட்ட பட்டியலில் ஓப்பன்ஹெய்மர் முதலிடம். ஆஸ்திரேலியா ஓபன் டென்னிஸ் தொடரில் ஆடவர் இரட்டையர் பிரிவில் அரையிறுதிக்கு முன்னேறியதால் உலகிலேயே முதன்முறையாக 43 வயதில் சாதித்த வீரர் என்று ரோஹன் போபண்ணாவுக்கு பாராட்டு. இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு KMDK லைவ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.